பகவத்யான சோபானத்திலே இன்றைக்கு 5வது ஸ்லோகம். படிக்கட்டிலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். இதில் 2 வித படிக்கட்டுகள் இருக்கின்றன. ஒன்று தியானத்துக்கான படிக்கட்டு. முதலிலே யமம், அதற்கு பிறகு நியமம், அதற்கு பிறகு ஆசனம், அதற்கு பிறகு பிராணாயாமம் என்ற அந்த படிக்கட்டு அதிலேயும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏறிக்கொண்டிருக்கிறோம். பெருமாளுடைய பாதத்திலிருந்து ஆரம்பித்து கேசம் வரைக்குமான பாதாதி கேசாந்த வர்ணனையிலேயும் நாம் பெருமாளுடைய அவயவங்களிலேயும் ஏறிக்கொண்டிருக்கிறோம். 2வது ஸ்லோகத்தில் திருவடியை வர்ணித்தாயிற்று. 3வது ஸ்லோகத்திலே கணுக்காலை வர்ணித்தாயிற்று. 4வது ஸ்லோகத்திலே திருத்தொடைகளை வர்ணித்தாயிற்று. இன்றைக்கு 5வது ஸ்லோகத்திலே திருநாபி. நாபிக்கு தமிழிலே உந்தி என்றும் கொப்புள் என்றும் 2 பெயர்கள் இருக்கின்றன. தொப்புள் என்று இன்றைய விவகாரம். ஆனால் இலக்கியங்களிலே கொப்புள் என்றும் உந்தி என்றும் நாபிக்கு பெயர். பெருமாளுடைய நாபியை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெருமாளுடைய நாபியை பற்றி 4 வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் முதலிலே ஞாபகம் வருவது நாபி கமலத்திலிருந்து பிரம்மா சிருஷ்டிக்கப்பட்டான் என்பது. அந்த நாபி இருக்கிற திருவயிறிலேதான் உலகம் மொத்தத்தையும் அவன் அடுக்கி வைத்திருக்கிறான் என்பது அடுத்தது. இவ்விரண்டையும் மைய கருத்தாக கொண்டு இந்த ஸ்லோகம் வந்திருக்கிறது. சம்பிரீணாதி பிரதிகலமசௌ மானசம் மே சுஜாதா கம்பீரத்வாத் வசன சமயே கூட நிக்ஷிப்த விஸ்வா நாளிகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமாணா ரம்யா வர்த்தஜ்யுதி சஹசரி ரங்கநாதஸ்ய நாபிஹி. வழக்கத்துக்கு மாறாக ஆரம்பத்திலேயே கிரியாபதத்தை போட்டு ஆரம்பிக்கிறார். வந்தே பிருந்தாவன சரம் என்று சொன்னார் போலே சம்பிரீணாதி பிரதிகலம் என்று முதலிலே வினைச்சொல். சம்பிரீணாதி நன்றாக எனக்கு பிரீத்தியை பண்ணுகிறது, என்னை உகப்பிக்கிறது, என்னை மகிழ்விக்கிறது ரங்கநாதனுடைய திருநாபி என்கிற அவயவம். என்னை என்பதற்கு பதில் மானசம்மே என்னுடைய மனசை என்கிறார். என்னுடைய மனசை மகிழ்விக்கிறது பெருமாளுடைய திருநாபி. பிரதிகலம், பிரதிகலம் என்றால் பிரதி தினம் என்றால் தினத்துக்கு தினம் என்ற அர்த்தம், ஒவ்வொரு தினமும் என்ற அர்த்தம் வருவது போல பிரதிகலம் என்றால் ஒவ்வொரு கலையிலும் என்று. கலா என்றால் என்ன என்றால் கலாமுகூர்த்தா சர்வசா என்று உபனிஷத் சொல்லுவது போல கலைகள், முகூர்த்தங்கள், காஷ்டங்கள், அகோராத்திரங்கள் இவையெல்லாம் கால அளவைகள். கலா என்பது ஒரு சிறிய கால அளவு. க்ஷணம் என்று வைத்துக் கொள்வோம். பிரதிகலம் என்றால் பிரதிக்ஷணம் என்று அர்த்தம். பிரதிக்ஷணமும் என்னை ரங்கநாதனுடைய திருநாபியானது என்னுடைய மனசை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கிறது. நாபி தரிசனத்தின் மூலம் நான் மகிழ்கிறேன் என்று அர்த்தம் சொன்னதாகிறது. அந்த நாபி எப்படிப்பட்டது என்பதற்கு 4 விசேஷணங்கள், 4 அடைமொழிகள் தருகிறார். அதிலே முதலாவது சுஜாதா என்பது. சுஜாதா என்ற பதத்துக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. சுஜாதா என்றால் அழகாக இருக்கிறது என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று சுஜாதா என்று பிரித்து அழகாக இருப்பது என்று சொல்லும் பொழுதும் இந்த மாதிரி பிரித்துதான் அர்த்தம் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஜன்மம் கொண்டது, நல்ல குடியிலே பிறந்தவர்களை சுஜாதர்கள், அபிஜாதர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நற்குடி பிறப்பு கொண்டது அல்லது நல்ல பிறப்பு கொண்டது என்று ஒரு அர்த்தம். நாம் இந்த 2 அர்த்தத்தையும் பின்னாலே விவரமாக பார்க்க போகிறோம். அதற்கடுத்த நாபியனுடைய பண்பு கம்பீரத்வாத் என்று.
அது கம்பீரமாக இருக்கிறது, அதாவது ஆழமாக இருக்கிறது என்று. ஒவ்வொரு அவயவத்துக்கும் எந்தெந்த மாதிரி இருந்தால் அழகு அதிகம் என்பதை சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் சொல்லுகிறது. சுந்தர காண்டத்திலே வால்மீகி ராமாயணத்திலே ஒரு சர்க்கம் சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் இருக்கிற தேகாவயவ லட்சணங்கள் எல்லாம் ராமனுக்கு பொருந்தி இருக்கின்றன என்று ஹனுமான் சொல்வதாக ஒரு சர்க்கம் வருகிறது. அதிலே நாபி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது ஆழமாக இருக்க வேண்டும் என்று அந்த சாஸ்திரம் சொல்லுகிறது. இருந்தால் அழகு. கம்பீரத்வாத், ரங்கநாதனுடைய திருநாபி கம்பீரமாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது. क्वचन समये गूढ़ निक्षिप्त विश्वा. இது நாபியை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்த இரண்டு விற்த்தாந்தங்களிலே ஒன்று. இந்த நாபியில்தான் ஒரு சமய விசேஷத்திலே, ஒரு கால விசேஷத்திலே விஸ்வம் இருக்கிறதே, பிரபஞ்சம், அண்டங்கள், பிரம்மாண்டங்கள், இவையெல்லாம் சேர்ந்த பிரபஞ்சம், அது கூடமாக வெளியே தெரியாமல் மறைவாக நிட்சிப்தம் வைக்கப்பட்டிருந்தது. பெருமாளுடைய திருநாபியில்தான் பிரபஞ்சமானது பிரளய காலத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. சிருஷ்டி காலத்திலே அதை வெளிப்படுத்தினார் பெருமாள். ஆகா, பிரளய தசையை இது சொல்கிறது. பிரளய காலத்திலே நாபிக்கு என்ன காரியம் என்பதை, அதற்கு பிறகு சிருஷ்டி காலத்திலேயும் நாபிக்கு காரியம் இருக்கிறது என்று அடுத்த வரி சொல்லுகிறது. நாளிகேன புரித ரஜசா. நாளிகம் என்று தாமரை பூவுக்கு பெயர். இந்த நாபியிலிருந்து ஒரு நாளிகம் வந்தது, ஒரு தாமரை பூ உற்பத்தமாயிற்று. அது ஸ்புரித ரஜசா. அந்த தாமரை பூவிலே ரஜசுகள், துகள்கள், பொடிகள், மகரந்த தாது பொடிகள் அவை ஸ்புரித்த பளிச்சிட்டன. அந்த பொடிகளிலிருந்து வேதசோ நிர்மிமானா, பிரம்மாக்களை எல்லாம் அந்த நாபி கமலம் சிருஷ்டித்தது. நாபி தன்மீது எழுந்த கமலத்தின் மூலமாக பிரம்ம சிருஷ்டியை பண்ணிற்று. பிரம்மாக்கள் என்று பகுவச்சனம். ஏனென்றால் நிறைய பிரம்மாக்கள், ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு பிரம்மா. நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்கின்றன, நிறைய பிரம்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த நாபி கமலத்தின் மூலமாக இந்த நாபி தான் சிருஷ்டிக்கிறது. ரம்யா வர்த்தஜுதி சஹச்சரி. ரம்யமான ஆவர்த்தம் என்றும் சொல்லிக் கொள்ளலாம், அல்லது ரம்யா என்று தனி பதமாக போட்டு இந்த நாபி ரமணீயமாக இருக்கிறது என்றும் அர்த்தம் சொல்லிவிடலாம். ஆவர்த்தஜுதி சஹச்சரி. ஆவர்த்தம் என்றால் நீர் சுழலுக்கு பெயர். பிரவாகங்களிலே, நதி பிரவாகங்களிலே பார்த்தோமானால் இன்றைக்கும் கூட சில இடங்களிலே நீர் சுழல் சுழற்றி கொண்டிருக்கும். பிரவாக மத்தியத்திலே நீரிலே ஆவர்த்தங்கள் இருக்கும். அந்த நீர் சுழல் போல நாபி இருக்கிறது என்று நாபிக்கு திருஷ்டாந்தம் சொல்பவர்கள் நீர்ச்சுழலைத்தான் சொல்லுவார்கள். அந்த நீர்ச்சுழலுக்கு இருக்கிற ஒரு ஜுதி இருக்கிறதே, ஒரு பிரகாசம், அதற்கு சகச்சரி துணை போவதாக இருக்கிறது இந்த நாபி. துணை போவது என்று சொன்னதில் என்ன தாற்பயம் என்றால், அது போலத்தான் இது இருக்கிறது என்று. ரங்கநாதஸ்ய நாபி. ரங்கநாத பெருமாளுடைய இந்த பகவத்யான சோபான வர்ணனமானது சயனித்துக் கொண்டிருக்கிற மூலவருடைய அவயவ வர்ணனமாக இருக்கிறது. அவருடைய நாபியானது பொழுது சம்பிரீணாதி என்பதிலே கொண்டு வாக்கியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனசை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நான் அந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது நாபி என்கிற திரு அவயவத்தை சேவித்து மகிழ்கிறேன் என்று. இப்போ பொழுப்புரையிலே நாபிக்கு 4 அடைமொழிகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று சுஜாதா என்று, 2 ஆழம் காரணமாக. ஒரு காலத்திலே என்பது என்ன காலம் என்று சொல்லவில்லை, பிரளய காலத்திலே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே
பிரபஞ்சத்தை மறைத்து வைத்திருந்த பிரதேசம் அது. அந்த நாபியிலேதான், உதரத்திலே என்று சொல்கிற வழக்கம் வயிற்றிலே இருந்து என்று இவர் நாபியிலே மறைத்து வைத்திருந்ததாக சொல்லுகிறார். மூன்றாவதாக, பிரகாசிக்கிற மகரந்த பொடி கொண்ட தாமரையினாலே அல்லது தாமரையில் இருக்கிற அந்த மகரந்த பொடியினாலே பிரம்மாக்களை உண்டு பண்ணுகிற இடமாக இந்த நாபி இருக்கிறது. இப்பொழுது ஸ்புரித ரஜசா என்று ஒரு பதம் இருக்கிறது. வேதசோ நிர்மிமானா என்றும் பொழுது ஆளிகேன என்கிற பதத்துக்கு அது விசேஷணமா இல்லது தனியாக இருக்கிறதா? தாமரையினாலே ரஜசினாலே என்று சொல்லும் பொழுது ரஜஸை கொண்ட தாமரையினாலே என்று அப்படி அன்வயிக்க வேண்டுமா, அல்லது தாமரையினாலே அதில் இருக்கிற ரஜசினாலே பிரம்மாக்கள் வந்தார்கள் என்று அன்வயிக்க வேண்டுமா என்றால் லேசான வித்தியாசம் இருக்கிறது இரண்டிலேயும். தாமரையினாலே பிரம்ம சிருஷ்டி நடைபெற்றது என்றும் சொல்லலாம். பல பிரமாணங்கள் அப்படி சொல்லுகின்றன, நாபி பத்மத்தில் பிரம்மா உண்டானார் என்று. நாபி பத்மத்திலே எத்தனையோ ரஜசுக்கள் இருந்தனவே. ரஜஸ் என்றால் துகள்கள், மகரந்த பொடிகள். அவை ஒவ்வொன்றும் ஒரு பிரம்மாவாகவோ ஒரு தேவனாகவோ சிருஷ்டிக்கு அந்த ரஜஸ் உபாதான திரவியமாக இருந்தது என்று வர்ணிப்பவர்களும் உண்டு. அதனாலே நாம் இரண்டு விதமாகவும் வச்சுக்கலாம். அந்த ரஜசினாலே தான் சிருஷ்டி நடைபெற்றது என்றும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அந்த ரஜஸை உடைய தாமரை பூவினாலே நடைபெற்றது என்றும் வைத்துக் கொள்ளலாம். நாலாவது பாதத்திலே ரம்யமான ஆவர்த்தம் இருக்கிறதே, நீர்ச்சுழல், அதனுடைய துதி ஒளிக்கு இது துணைவியாக இருக்கிறது, சகச்சரியாக இருக்கிறது. சொல்ல வந்த அர்த்தம் அது போல இதுவும் இருக்கிறது என்று. இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னே இதே நாபியை அமலநாதி பிரானிலே திருப்பாணாழ்வார் எப்படி வர்ணித்திருக்கிறார் என்று பார்த்தால், மந்திபாய் வடவேங்கட மாமலை என்ற பாசுரத்திலே முதல் அர்த்தம் நாபி வர்ணனம் கிடையாது, பின் பாதியே பார்க்கிறோம். அந்தி போல் நிறத்தாடையும் என்று பீதாம்பரத்தை சொல்லிவிட்டு அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே என்கிறார். அயனை படைத்தது என்பது ஒரு விஷயம், ஓர் எழில் உந்தி என்பது இரண்டாவது விஷயம். அதிலே அடியேனுடைய உள்ளத்து இன்னுயிராயிற்று என்பது அடுத்த விஷயம். அதில் இருக்கிற அந்த பதங்களை அப்படியே சம்ஸ்கிருதத்தில் அனுவதித்திருக்கிறார் இங்கே என்பதை நாம் ரசிக்க வேண்டும். அயனை படைத்தது என்று அவர் சொன்னார். இங்கே இந்த ஸ்லோகத்திலே வேதசோ நிர்மிமானா என்று, அதற்கு மேலே அயன்களை என்று பகுவச்சனத்தை போட்டு நிர்மித்தது என்கிறார். எழிலுடையது என்று அங்கே சொன்னார். இங்கே சுஜாதா என்று ஒரு பதம், ரம்யா என்று இன்னொரு பதம், அந்த எழிலை சொல்வதற்கு. எழில் என்றால் அழகு. அதற்கு பிறகு அந்த நாபி வர்ணன வாக்கியத்திலே தன்னை நுழைத்து கொண்டார். அடியேன் உள்ளத்து என்று திருப்பாணாழ்வார் அடியேன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். இங்கேயும் அதே போல மே மானசம் என்று மே என்னுடைய என்கிற பதம் இருக்கிறது. உள்ளத்து என்று அங்கே சொல்லுகிறார் அமல்நாதி பிரானிலே. இங்கேயும் மே மானசம், மானசம் என்றாலும் உள்ளம் என்றாலும் ஒன்றுதான், மனஸ் என்று அர்த்தம். இன்னுயிர் என்று அங்கே இனிமையை சொல்லுகிறார். மனதிலே இனிமை என்பது மனதிலே ஏற்படுகிற அன்புதான், பிரீத்தி தான். இங்கே அது அதற்கு நேராக சம்பிரீணாதி என்கிறார். ஆகா, அமலநாதி பிரானில் இருக்கிற கருத்தையே சம்ஸ்கிருதத்தில் இவர் வடித்து கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஆனால் அந்த கருத்தை வடித்து கொடுக்கும் பொழுது பூர்வர்களுடைய கருத்தை வடிப்பது என்பதே கூட ஒரு குணம். இலக்கியத்திலே நம்முடைய பூர்வர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அது அவற்றையே பின்பற்றி பேசுவது என்று.
அப்படி பண்ணும் பொழுது கவிகளாயிருப்பவர்கள் அதற்கு இன்னும் கொஞ்சம் நயங்களை கலந்து மெருகூட்டுகிறார்கள். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அமலநாதி பிரானில் இல்லாத கவி நயங்களையும் சேர்த்து வைத்திருக்கிறார் தேசிகன் பகவத் தியான சோபானத்திலே என்று. முதல் வேடிக்கை அதிசய உக்தி என்பது. அதிசய உக்தி என்றால் மிகைப்படுத்தி பேசுவது, அதியாக பேசுவது, இருக்கிற உண்மையை அதிகமாக்கி பேசுவது. சில சமயங்களிலே அது வேடிக்கையாக போய்விடும். பெருமாளுடைய வயிற்றிலே பிரபஞ்சம் மொத்தம் இருக்கிறது, அவன் தன்னுடைய வயிற்றிலே அதை அடக்கி கொண்டான் என்கிற பேச்சு வரையில் பல கவிகளும் பேசியிருக்கிறார்கள். பகவான் தன்னுடைய திரு உதரத்திலே பிரளய காலத்திலே பிரம்மாண்டம் மொத்தத்தையும் எல்லா அண்டங்களையும் வயிற்றுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டான் என்பது சர்வத்திர காணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறார்? வயிறு என்பது அதைவிட மிகப்பெரியது பெருமாளுக்கு. இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் வயிற்றிலே ஏதோ ஒரு கோணத்திலே ஒரு மூலையிலே இருக்கின்றன என்று சொல்லலாம் என்று இவருக்கு ஆச்சாரிய பரம்பரையிலே இருக்கிற ஆளவந்தார் ஏற்கனவே சொல்லி காண்பித்திருந்தார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே அவர் என்ன சொன்னார்? பிரம்மாண்ட மண்டலமபூத் உதரைக தேசே என்று. உதர வயிற்றினுடைய ஏகதேசே ஏதோ ஒரு பாகத்திலே பிரம்மாண்ட மண்டலம் என்பது இருக்கிறது. வயிறு மொத்தம் அதற்கு தேவைப்படவில்லை என்று சொல்லி அதை சற்று அதியாக்கி காண்பித்தார். இவர் என்ன சொல்கிறார்? வயிற்றிலே நாபி பகுதி இருக்கிறதே, அதிலே பிரபஞ்சம் அடங்கிவிட்டது. அந்த நாபி பகுதியிலே கூட மொத்தம் தேவைப்படவில்லை. குவச்சன சமயே குவச்சன என்றால் ஏதோ ஒரு சிறிய இடத்திலே இந்த விஸ்வம் என்பது அவருக்கு இருக்கிறது. ஒரு பகுதியிலே ஏகதேசத்திலே, நாபியினுடைய ஏகதேசத்திலே அவன் வைத்துக் கொண்டான். இப்ப என்னது? நிறைய இடம் இருக்கிறது, மீதி இடமெல்லாம் காலியாகத்தான் இருக்கிறது. இந்த அண்டங்கள் மொத்தத்தையும் சேர்த்து முழு பிரபஞ்சத்தையும் வயிறுக்குள்ளே நாபி என்கிற பகுதிக்குள்ளே அதிலேயும் ஒரு ஏகதேசத்திலே அவன் வைத்துக் கொண்டான் என்று சொன்னால் மிகைப்படுத்தி பேசுகிற வேடிக்கை நடைபெற்றது. ஊட நிக்ஷிப்த விஸ்வா என்ற இடத்திலே இது நிக்ஷிப்த விஸ்வா என்பதை நம்முடைய பூர்வர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று பொழுது பார்க்க போகிறோம். மறுபடியும் அதே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் இருந்து கஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முக பிரபஞ்சः கோ ரக்ஷதி மம ஜனிஷ்ட கஸ்ய நாபேஹ கிராந்த்வா நிகிர்ய புனருத்கிரதி த்வதன்யஹ என்று. கஸ்ய கேள்வி, யாருடைய உதரே வயிற்றிலே ஹரன் சிவன் என்ன, விரிஞ்சி பிரம்மா என்ன, முக இது முதலான பிரபஞ்ச முழு பிரபஞ்சமும் யார் வயிற்றிலே இருந்தது? பிரம்மாவும் சிவனும் உள்பட முழு பிரபஞ்சமும் யாருடைய வயிற்றிலே இருந்தது என்று ஒரு கேள்வி. கோ ரக்ஷதீமம், யார் இவற்றை எல்லாம் ரட்சணம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று இரண்டாவது கேள்வி. அஜனிஷ்ட கஸ்ய நாபே, எவருடைய நாபி பகுதியிலிருந்து இவை மறுபடியும் சிருஷ்டி பெற்றன, மறுபடியும் உண்டாயின. அவர் நாபியில் வைத்திருந்து நாபியிலிருந்து வெளிப்படுத்தினார் அதை என்று. கிராந்த்வா நிகிர்ய புனருத்கிரதி த்வதன்யஹ கஹ்கேன வைஷ பரவானிதி ஷக்ய சங்கஹ. கிராந்த்வா, இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் கிரமணம் பண்ணினது, திருவிக்கிரமாவதாரத்திலே அடி வைத்து அளந்தது. அது யாரு? நிகீர்ய புனருத்கிரதி, அவற்றை முதலிலே விழுங்கிவிட்டு பிறகு உமிழ்வது, சம்ஹாரம் பண்ணிவிட்டு சிருஷ்டிப்பதை தமிழிலே விழுங்கி உமிழ்தல் என்று அடிக்கடி சொல்வார்கள் ஆழ்வார்கள்.
துவதன்யஹ கஹா, உன்னை தவிர வேறு யார் இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிற சமயத்திலே உதரத்துக்கும் நாபிக்குமாக சேர்த்து 2 காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று, பிரளய காலத்திலே மொத்தத்தையும் தன்னுக்குள்ளே அடக்கி வைத்திருத்தல். 2, சிருஷ்டி காலத்திலே அவற்றை வெளியே கொண்டு வருதல். அதே 2ஐத்தான் இங்கேயும் பகவத் தியான சோபானத்தில் சொல்லி இருக்கிறார். கூட நிக்ஷிப்த விஸ்வா என்பதை திருவாய்மொழி இப்படி தெரிவிக்கிறது. எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர்வின்றி தன்னுள் ஒடுங்க நின்ற. விஸ்வா என்பதற்கு அந்த பதத்துக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. விஸ்வம் என்றால் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரக இருக்கிற அந்த முதல் விஸ்வம் பிரபஞ்சம் என்ற அந்த அர்த்தம். இன்னொன்று சர்வ விஸ்வகதரகத்தம என்று சர்வநாம சப்தத்திலே படித்தமான விஸ்வ என்ற பதத்துக்கு எல்லாம் என்று அர்த்தம். அந்த 2 அர்த்தமும் வர வேண்டும் என்பதற்காக இங்கே எவரும் யாவையும் எல்லா பொருளும் என்று விஸ்வத்தினுடைய இன்னொரு அர்த்தத்தையும் சொல்லிவிட்டு கவர்வின்றி தன்னுள் ஒடுங்க நின்ற, உள்ளே வைத்துக் கொண்டான் மாத்திரமில்லை, உள்ளே ஒடுக்கி கொண்டான் என்றால் உள்ளே ஏதோ ஒரு ஏகதேசத்திலே அது ஒடுங்கி விட்டது, கூடமாகி விட்டது என்பது. அது இருக்கிற இடம் தெரியாதபடி அது மிகச் சிறியதாயிற்று அவனுடைய வயிற்றிலே. இதற்கெல்லாம் மூலபூதமாக ஸ்ருதி வாக்கியமே இருக்கிறது. இப்பொழுது நாம் காண்பிக்கிற இந்த வாக்கியம் ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்து உதாகரித்து சொல்லுகிற மகாபாரத வாக்கியம். ஸ்ருதி வாக்கியம் என்ன இருக்கிறது? ஸ்ருதி வாக்கியமே அஜஸ்யனா பாவத்யே கமர்ப்பிதம் யஸ்மின் இதம் விஸ்வம்புவ நவதிஷ்டிதம் என்று நம்முடைய தைத்திரி சம்ஹிதையிலே கூட வருகிறது. அதை ஸ்லோக ரூபமாக மகாபாரதம் சொல்கிறது. அதஸ்யனா பாவத்யேகம் யஸ்மின் விஸ்வம் பிரதிஷ்டிதம் என்று. அதஸ்ய பிறக்காதவனுடைய நாபௌ கொப்பூழிலே, அதி அதி என்பதும் சப்தமிதான், நாபாவதி கொப்பூழ் பகுதியிலே ஏகம் ஒன்றான விஸ்வம் பிரபஞ்சமானது யஸ்மின் எவனிடத்திலே பிரதிஷ்டிதம் நிலை பெற்றிருக்கிறதோ, எவனுடைய நாபிக்குள்ளே விஸ்வம் மொத்தம் பிரதிஷ்டை பெற்றிருக்கிறதோ அன்று அவனை பற்றி என்ன சொல்கிறது மகாபாரதம்? புஷ்கரம் புஷ்கராக்ஷஸ்ய தஸ்மை பத்மாத்மனே நமஹ. புஷ்கராக்ஷன் இருக்கிறானே தாமரை கண்ணன், அவனுடைய புஷ்கரம் இருக்கிறதே தாமரை, அந்த பத்மாத்மனே தாமரை உருவிலே இருக்கிறவனுக்கு நமஸ்காரம் என்று. பெருமாளேதான் திருமேனி கொண்டிருக்கிறார். அந்த திருமேனியிலே நாபி இருக்கிறது, நாபியிலே தாமரை இருக்கிறது, அந்த தாமரை உருவாகவும் அவனே தான் இருக்கிறான் என்று தஸ்மை பத்மாத்மனே நமஹா என்று மகாபாரதம் இந்த நாபியை வர்ணிக்கிறது. கூட நிக்ஷிப்த, கூட என்றால் மறைத்து என்ற அர்த்தம். தெரியாதபடி மறைத்து ஒரு பொருளை எப்பொழுது வைப்பார்கள்? ரத்தனங்களை எல்லாம் ரத்தன பேழைக்குள்ளே வைத்து மறைத்து வைக்கிறோம். மிகவும் விலை உயர்ந்த அனர்கமான வஸ்துக்களை எல்லாம் மறைத்து வைப்போம். இன்னொரு விதத்தில் எப்பொழுது மறைத்து வைப்போம் என்றால் பிறருக்கு காட்டக்கூடாது, அது திருடு போய்விடும் என்ற பயமெல்லாம் இருந்தால் அது இருக்கும் இடம் பிறருக்கு தெரியாதபடி மறைத்து வைத்து விடுவோம். இங்கே அப்படித்தான் இந்த விஸ்வத்தை கூடமாக வைத்துக் கொண்டிருக்கிறாராம், ஒளித்து வைத்திருக்கிறாராம். அவர் வெளியிலே தெரியாதபடி மறைத்து வைத்திருக்கிறார். இது ஒரு ரக்ஷண பிரகாரம். மறைத்து வைத்தல் என்றால் அதை ரட்சிக்கிறான். அண்டங்களை எல்லாம் அவன் ஒளித்து வைத்தான். இதை நம்மாழ்வார் சொல்லும் பொழுது திருவாசிரியத்திலே ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கரந்து என்று, இதிலே கரந்து என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதான் இங்கே கூட நிக்ஷிப்தா என்பதற்கான பதம். கரந்து என்றால் ஒளித்து வைத்து என்று அர்த்தம். ஒரு பொருள் புறப்பாடின்றி, புறப்பாடு என்றால் புறம் என்றால் வெளியே, அகம் என்றால் உள்ளே.
பொருளுக்கு புறப்பாடு கிடையாது என்றால் வெளியே படுவதே கிடையாது, மொத்தம் உள்ளேயே அடங்கிவிட்டது. முழுவதும் அகப்படா, புறப்பாடின்றி என்பதற்குத்தான் விளக்கம் முழுவதும் அகப்படா என்று. பிரம்மாண்டங்கள் மொத்தம், பிரபஞ்சம் மொத்தம் தனக்குள்ளே உள்ளே இருக்கும்படியாக, அகம் என்றால் உள்ளே, உள்ளே இருக்கும்படியாக அவற்றை வைத்து கறந்து ஒளித்து வைத்து என்று திருவாசிரியம் சொல்வதை இங்கே கூட நிக்ஷிப்த விஸ்வா, ஒளித்து வைத்து, நிக்ஷேபம் என்றால் வைக்கிறது, கூட என்றால் மறைத்து வைப்பது. இந்த நாபிக்குள்ளே விஸ்வமானது கூடமாக நிக்ஷிப்தமாக இருக்கிறது. இது பிரளய காலத்திலே நடந்தது. பிறகு சிருஷ்டி காலத்திலே அந்த நாபியில் இருந்துதான் ஒரு பத்மம் உண்டாகிற்று. அந்த பத்மத்தினுடைய ரஜசுகளில் இருந்துதான் பிரம்மாக்கள் உண்டானார்கள் என்று அதிகம் திருவாய்மொழி வர்ணிக்கிறது. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்கிற பாசுரத்திலே பூவிலே நான் முகனை படைத்த தேவன் என்று, பத்மத்திலே தாமரை பூவிலே நான்முகனை எதற்காக படைத்தான் என்றால், தேவும் எப்பொருளும் படைக்க, தேவதைகளையும் மற்றெல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்ணுவதற்காக சிருஷ்டி பண்ணினான். பிரம்ம சிருஷ்டியானது மற்ற தேவாதிகளின் சிருஷ்டிக்காக ஏற்பட்டது. அந்த சிருஷ்டி பண்ணுபவனையே சிருஷ்டி பண்ணின அந்த தேவன் எம்பெருமான் என்று பேச்சிருக்கிறது. என்னாபி பத்மாதபவன் மகாத்மா பிரஜாபதிர் விஸ்வஸ்ரெட் விஸ்வரூபஹ என்று மகோபனிஷத்திலே ஒரு மந்திரம் வருகிறது. எது எவனுடைய நாபி பத்மாதி உந்தி தாமரையில் இருந்து மகாத்மாவான பிரஜாபதியான விஸ்வசிருஷ்டான விஸ்வரூபனானவன் என்று பிரம்மாவை மிகவும் போற்றுகிறது இந்த மந்திரம். பிரம்மா என்பவர் மகாத்மா, அவர் விஸ்வசிருட், பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டிப்பவர் என்ற அர்த்தம். விஸ்வரூபக, பிரபஞ்சமாக ஆனவர் என்ற அர்த்தம், பிரபஞ்ச உருவிலே இருப்பவர் என்று. பிரஜாபதி, நம் பிரஜைகள் எல்லாருக்கும் தலைவராக இருப்பவர் என்று. அப்படிப்பட்ட மகாத்மா எவருடைய நாபி பத்மத்திலிருந்து உண்டாயிற்றோ அவர் என்று நாராயணனை சொல்லுகிறது. நிறைய வாக்கியங்கள், பிரமாண வாக்கியங்கள் நான் எங்கிருந்து எடுத்தேன் என்றால், ஆஷ்யம் என்று தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதிலே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அந்த இடத்திலே தேசிகன் காட்டுகிற பிரமாண வாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. அவை நிறைய இருக்கின்றன. ஒன்றிரண்டை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டேன். அஜஸ்ய நாபாவத்யே கமர்ப்பிதம் யஸ்மின் இதம் விஸ்வம் புவனமதி ஸ்ரிதம் என்கிற வேத வாக்கியம் கூட அந்த இடத்திலே ஸ்தோத்திர ரத்தன பாஷ்யத்திலே ரகசிய ரக்ஷையிலே சுவாமி தேசிகன் காட்டுகிற வாக்கியம்தான் இது. பிறப்பில்லாதவனுடைய நாபியிலே அர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த புவனம் மொத்தம் என்று. அதனாலே உதரத்திலே வைத்திருப்பதாக விஸ்வத்தை சொல்கிறார்களே ஆழ்வார், தேசிகன் ஏன் நாபியிலே என்று சொல்கிறார் என்றால் அதற்கும் ஸ்ருதி வாக்கிய பிரமாணம் இருக்கிறது. அதஸ்ய நாபௌ என்றுதான் இருக்கிறது. நாபியிலிருந்து பத்மம் வெளிப்பட்டதனுடைய அழகை வர்ணிக்கிறாள் நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள். கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானாரினுடைய கழல் வளையை தாமும் கழல் வளையே ஆக்கினரே என்று. அவர் குழலழகர், வாயழகர், கண்ணழகர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்று தன்னுடைய கொப்பூழிலே நாபியிலே எழுகிற, அதிலிருந்து உற்பத்தமாகிற உத்திதமாகிற கமலப்பூ இருக்கிறதே, தாமரை பூ, அதனாலே அழகு கொண்டவர். நாபி பத்மத்தினாலே ஸ்புரண சுபகமாக இருக்கிறார். இந்தி மலரிலே உற்பத்தியை பற்றி பூர்வர்கள் சொன்னது.
ரஜசா ஸ்புரித ரஜசா வேதசா என்று, ரஜசா வேதசா என்று. இதிலே ரஜஸ் என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தை இப்பொழுது நாம் சொல்ல போகிறோம். இதுவரையில் சொன்ன அர்த்தம் என்ன? தாமரை பூவுக்குள்ளே இருக்கிற பொடிகள், தாது பொடிகள், அவற்றிலிருந்து பிரம்மாக்கள் உண்டானார்கள் என்று அப்படித்தான் பல புராணங்களும் தெரிவிக்கின்றன. இப்பொழுது சொல்ல போகிற அர்த்தம் ரஜோகுணம் என்பது. பிரகிருதி 3 குணங்களாலே ஆனது. அதற்கே முக்குணம் என்று பெயர். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் சாஸ்திர பரிபாஷையிலே. அதிலே பிரம்மாவுக்கு ரஜோகுணம் என்றும், விஷ்ணுவுக்கு சத்துவகுணம் என்றும், ருத்ரனுக்கு தமோகுணம் என்றும் விபாகம் கூட பண்ணி இருக்கிறார்கள். பிரம்மாவுக்கு ரஜோகுணம் என்பது இங்கே இந்த ஸ்லோகத்திலே ரஜசா வேதசோ நிர்மிமானா என்றதற்கு 2வது அர்த்தமாகிறது. ரஜசா துகள்களினாலே நிர்மாணம் பண்ணினார் என்று சொல்வதற்கு பதில் ரஜசா ரஜோகுணத்தோடு கூட திருத்தீயைக்கு சகா அர்த்தமும் உண்டு. ரஜஸ்னாலே ரஜசோடு என்று இரண்டுமே. ரஜசா ரஜோகுணத்தோடு கூட வேதாக இருக்கிறாரே, வேதஸ் பிரம்மா அவரை நிர்மிக்கிறது இந்த நாவி. ரஜோகுணத்தோடு கூட நிர்மிக்கிறது. அதற்கான பிரமாண வாக்கியம் இப்பொழுது. இந்த பிரமாண வாக்கியம் ரகசிய திரைசாரத்திலிருந்து எடுத்தது. பஷ்யந்தேனம் ஜாயமானம் பிரம்மா ருத்ரோத்சவா புனः ரஜசா தமசா சாஸ்ய மானசம் சமபிப்ளுதம். இதற்கு முன் வாக்கியம் இதைவிட இன்னும் பிரசித்தமாக இருக்கிறது. அதை சொன்னால் இதனுடைய சந்தர்ப்பம் புரியும். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனா என்று. ஜாயமான கடாட்சம் என்று ஒரு வார்த்தை நம்முடைய சம்பிரதாயத்திலே அடிக்கடி சொல்கிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அவனுக்கு எந்த மூர்த்தியினுடைய கடாட்சம் வருகிறது என்று பார்த்தால் அதற்கேற்ப அவனுடைய குணங்கள் இருக்கும். மதுசூதன கடாட்சம் ஏற்பட்டால் அவன் சாத்விகனாக இருப்பான். சவை மோக்ஷார்த்த சிந்தக, முமுட்சுவாகவும் ஆவான். குழந்தை பிறக்கும் பொழுது அவனுக்கு பிரம்மாவினுடைய கடாட்சம் ஏற்பட்டால் ரஜசா மானசம் சமபிப்ளுதம், அவனுடைய மனசானது ரஜோகுணத்திலே மூழ்கி கிடக்கும். சிவனுடைய கடாட்சம் ஏற்பட்டதானால் தமசா சாஸ்ய மானசம் சமபிப்ளுதம், அவனுடைய மனசு தமோ குணத்திலே மூழ்கி கிடக்கும். ஆக பிரம்ம கட்டாட்சத்தினாலே ரஜோகுணம் வரும், சிவ கட்டாட்சத்தினாலே தமோ குணம் வரும், விஷ்ணு கட்டாட்சத்தினாலே அதுவும் குறிப்பாக மதுசூதன கட்டாட்சத்தினாலே சத்வகுணம் வரும் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. உபனிஷத்தே கூட இந்த குண விபாகத்தை திரிமூர்த்திகளுக்கு பண்ணியிருக்கிறது. ஒரு உபனிஷத் சொல்லுகிறது, யோஹ கலுவாவாஸ்ய ராதசோம்ஷா அசௌ சயோயம் பிரம்மா என்று. ராஜசமான அம்சம் ரஜோகுணம் கூடின பகுதிதான் பிரம்மாவாகியிருக்கிறது. அசயோஹ கலுவாவாஸ்ய தாமசோம்ஷோசோ சயோயம் ருத்ரஹா என்று தாமசமான பகுதி, தமோகுணம் கொண்ட பகுதியானது ருத்ரனாக ஆகியிருக்கிறது. அசயோஹ கலுவாவாஸ்ய சாத்விகோம்ஷः அசௌ ச ஏவம் விஷ்ணு. சத்வ குண பகுதியானது விஷ்ணுவாக ஆகியிருக்கிறது என்று மைத்ராயணி உபனிஷத் தெரிவிக்கிறது. ஆகா, விஷ்ணுவுக்கு சத்வகுணம், பிரம்மாவுக்கு ரஜோகுணம், ருத்ரனுக்கு தமோகுணம். இதை இங்கே எதற்கு சொல்கிறோம் என்றால், ரஜசா வேதசா ரஜோகுணத்தோடு கூட பிரம்மாவை சிருஷ்டிக்கிறது இந்த நாபி என்பதை அந்த அர்த்தத்தையும் சொல்வதற்காக. ரம்யாவர்த்தஜுதி சஹச்சரி, இந்த நாபி எது போல இருக்கிறது என்றால் நீர் சுழல் போல இருக்கிறது. நாம் ஒன்றை கவனித்துக் கொண்டவரெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒவ்வொரு அவயவத்தை வர்ணிக்கிறார். அந்த ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு உபமையையும் கொடுத்து கொண்டு வருகிறார். பாதத்தை வர்ணிக்கும் பொழுது பாதாம்போஜம் என்று
தாமரை பூ போன்ற பாதம் என்று அங்கே ஒரு உவமையை கொடுத்திருக்கிறார். அதே போல கணுக்காலை வர்ணிக்கும் பொழுது களாச்சி என்று களாச்சி என்ற பாத்திரத்தை அதற்கு உவமையாக கொடுத்திருக்கிறார். அதற்கடுத்ததாக தொடைகளை வர்ணிக்கும் பொழுது கதளிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் என்று வாழைத்தண்டை உவமையாக அதற்கு கொடுத்திருக்கிறார். அதே போலத்தான் இங்கேயும் நாபி வர்ணனத்தின் பொழுதும் நாபிக்கு ஒரு உவமையை காட்டுகிறார். நமக்கு லோகத்திலே தெரிந்த வஸ்து ஒன்றே அது ஹீனோபமையாக ஆனாலும் அது இருக்கட்டும், எந்த உவமை சொன்னாலும் அது ஹீனோபமையாகத்தான் ஆகும். நீர்ச்சுழல் என்பதை உவமையாக சொல்கிறார். நாபிக்கு நீர்ச்சுழலை உவமையாக சொல்வது என்பது கவிகளுடைய வழக்கம். நீர்ச்சுழல் போல நாபி என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், நீர்ச்சுழலை நாம் பார்த்திருந்தால் தெரியும், மற்ற இடங்களை விட நீர்ச்சுழல் இருக்கிற இடத்திலே ஆழம் ஏற்படும். நீர்ச்சுழலானது நம்முடைய கவனத்தை தன்னிடம் இழுக்கும். சுழல் வாஸ்தவத்திலே நீர்ச்சுழல் கவனத்தை மட்டுமில்லை, ஆளையே கூட இழுத்து விடும். அங்கே வேகம் அதிகமாக இருக்கும். அந்த வேகம் திசை மாறி கீழ் நோக்கி போகும். அதனாலே நீர்ச்சுழல் என்பது சற்று ஆபத்தான பகுதி. அந்த நீர்ச்சுழலை நாபிக்கு சொல்லும் பொழுது உவமையாக என்னென்ன சாதிருஷ்ய அம்சங்கள் என்று பார்த்தால், முதலிலே ஆகாரம், இரண்டாவது ஆழம், மூன்றாவது ஈர்ப்பு. இதே மாதிரி சில பூஜோ தர்ம சாதிருஷ்யம் இருப்பதாலே நீர்ச்சுழலை உவமையாக சொல்கிறார்கள். இப்பொழுது நீர்ச்சுழலை நாபிக்கு உவமையாக சொல்லுகிற இன்னொரு கவியினுடைய ஸ்லோகம். ஜகன புள்ளினவத்யாம் கேசைவாலபாஜி திரியுக நயன மீனை கிருஷ்ணயா சேவிதாயாம் ஸ்வயிரசபரிதாயாம் திவ்ய சௌந்தர்ய சிந்தௌ நளினமுகி விதத்தே நாபிராவர்த்த சோபாம் என்று. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இங்கே லக்ஷ்மியை பற்றி சொல்கிறது. அவள் சௌந்தர்ய சிந்துவாக இருக்கிறாள். அழகு சமுத்திரம், அழகு சமுத்திரம் அல்லது அழகு நதி. சிந்து என்பதற்கு நதி என்றும் அர்த்தம் உண்டு, எப்படி வேணாலும் வைத்துக்கொள்வோம். அழகு பெருக்கு, அழகு பிரவாகம். அப்படியானால் அதிலே மணல் குன்று உண்டா? பிரவாகம் என்றால் இருக்குமே, மணல் திட்டுகள் இருக்குமே. அதுல சைவாலம் உண்டா? பாசி, பாசி இருக்குமே. மீனம் உண்டா? அதுல மீன்கள் துள்ளுமே. அது அதற்கு மேலே நீர் சுழல் உண்டா என்று கேட்டால் இவை எல்லாமே வெவ்வேறு அவயவங்கள் தருகின்றன என்று. ஜகனம் என்கிற அவயவமானது, பிருஷ்டபாகமானது மணல் தீட்டினுடைய சோபையை தருகிறது. கேசம் கூந்தல் என்ற அவிழ்த்து விடப்பட்ட தலை மயிரானது சைவாலம் பாசி என்கிற சோபையை தருகிறது. கண்கள் என்ற அவயவங்கள் மீன்களுடைய சோபையை தருகின்றன. அதே மாதிரி நாபி என்கிற அவயவமானது நீர்ச்சுழலினுடைய சோபையை தருகிறது. திரு உடல் கடலாம், அங்கே பிருட்டமே மணல் குன்றாகும், கருங்குழல் பாசியாகும், இரும் சுழி அங்கே கொப்பூர் என்று. கொப்பூர் என்பது நாபி. நாபியானது அந்த பிரவாகத்திலே இரும் பெரிதானதொரு சுழி போல இருக்கிறது என்று. சௌந்தர்ய பிரவாகம் என்று வர்ணிக்கும் பொழுது பிரவாகத்திலே இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் இந்த சௌந்தர்ய பிரவாகம் என்று சொல்கிற திருமேனிகளும் இருக்கின்றன என்று வர்ணனை இருக்கிறது. மற்ற பல இடங்களிலேயும் கூட நாபியை நீர்ச்சூழலுக்கு ஒப்பிட்டு கவிகள் பேசுவது என்பது மிகவும் சகஜம், நிறைய இடத்திலே இருக்கிறது. இப்பொழுது நாபிக்கு விசேஷணங்கள் சொன்னாரே, அதிலே ஒன்று பிரளய கால காரியமாக இருக்கிறது, இன்னொன்று சிருஷ்டி கால காரியமாக இருக்கிறது. கூடநிக்ஷிப்த விஸ்வா என்பது பிரளய காலத்திலே, நாளிகேன ஸ்புரிதரந்தசா வேதசோ நிர்மிமானா என்பது சிருஷ்டி காலத்திலே. இப்படி நாபி என்பது அவ்வளவு முக்கியமான அவயவம். அதற்கு பிரளய காலத்திலேயும் காரியம் இருக்கிறது, சிருஷ்டி காலத்திலேயும் காரியம் இருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது.
நாபியை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்திலே சுவாமி தேசிகன் வர்ணிக்கும் பொழுது இதையே தான் சொல்கிறார். விஸ்வம் நிகீர்ய விபுதேஸ்வர ஜாத கார்ஷ்யம் மத்தியம் வலித்ரஜ விபாவ்ய ஜகத் விபாகம் ஆமோதினாபிநளினஸ்தவிரிஞ்ச பிருங்கம் ஆகல்பயத்துதரபந்த இவாசயோ மே. விபுதேஸ்வரனே, தேவநாயகனே, விஸ்வம் நிகீரிய பிரபஞ்சம் மொத்தத்தையும் உள்ளே விழுங்கி, ஆனாலும் கூட ஜாத கார்ஷ்யம் மெலிந்திருக்கிறது அந்த வயிறு. நிறைய சாப்பிட்டால் எல்லாருக்கும் வயிறு பருத்து இருக்குமே, அப்படி இல்லை. ஜாத கார்ஷ்யம் மெலிந்தே இருக்கிறது. மத்தியம் வலித்ரிஜ விபாவ்ய, மெலிந்திருப்பதனாலே உன்னுடைய உதரத்திலே 3 மடிப்புகள் தெரிகின்றன. அந்த 3 மடிப்புகள் எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எத்தனை லோகங்களை நீ விழுங்கி இருக்கிறாய். 3 லோகங்கள் என்று திரிலோகி என்று சொல்வது வழக்கம். அதற்கு எண்ணிக்கை பண்ணுவது போல அல்லது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலே வைப்பது போல 3 மடிப்புகள் இருக்கின்றன. 3ஆக மடித்து 3 லோகங்களையும் ஒவ்வொரு இடத்தில் வைத்திருக்கிறையோ என்று விபாவ்யா நாங்கள் ஊகித்துக் கொள்கிறோம். ஆமோதி, ஆமோதி என்பதற்கு 2 அர்த்தம். ஒன்று, பரிமளம் கொண்டது, வாசனை கொண்ட நாபிநளினம் இருக்கே, அதிலே விரிஞ்ச பிருங்கம். பிரம்மா என்பவர் வண்டாக இருக்கிறார் அந்த தாமரையிலே. ஆமோதி என்பதற்கு மகிழ்விப்பது என்று இன்று அர்த்தம். இன்றைய அர்த்தத்துக்கு அது பொருந்தும். ஏனென்றால் இன்றைக்கு சம்பிரீணாதி பிரதிகலமசௌ என்று மகிழ்ச்சி தருகிறது நாபி என்றுதான் சொல்கிறார். அந்த அர்த்தத்தையும் வைத்துக் கொள்ளலாம். ஆகல்பயதி, அதற்கு ஒரு ஆபரணம் போல இருக்கிறது உன்னுடைய உதரபந்தம், அரைக்கச்சு என்கிற திருவாபரணம் என்று அங்கே வர்ணனம். அதிலே சொன்ன விஷயங்கள் இங்கேயும் இருக்கின்றன. என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன? 3 லோகத்தையும் வயிற்றிலே வைத்தல் என்கிற விஷயம் பொதுவாக இருக்கிறது. நாபியிலே தாமரை முளைத்தல், அந்த தாமரையிலே பிரம்மன் வருதல், இதெல்லாம் இந்த தேவநாயக பஞ்சாசத் ஸ்லோகத்திலேயும் பகவத் தியான சோபான ஸ்லோகத்திலேயும் பொதுவாக இருக்கிற கருத்துக்கள். நாபிக்கு பிரளய காலத்திலேயும் சிருஷ்டி காலத்திலேயும் காரியம் என்பது 2 ஸ்லோகங்களிலும் சொன்ன பொதுவான கருத்து. கொச்சன சமயே, ஒரு காலத்திலே என்று சொல்கிறார். அது எந்த காலம் என்று சொல்லவில்லை. எந்த காலத்திலே என்றால் ஊழி காலத்திலே. கொச்சன சமயே கூட நிக்ஷிப்த விஸ்வா, கொச்சன சமயே வேதசோ நிர்மிமானா என்று ரெண்டிலையும். பிரம்மோத்பத்தி காலம் என்பது சிருஷ்டி காலம். பிரளய காலம் என்பது என்ன என்றால், யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல்வரும் பெரும்பாழ் காலத்து. இதுவும் நம்மாழ்வாரே. எந்த லோகமும் யாருமே இல்லாத ஒரு பாழ்காலம் இருக்கிறதே, அதுதான் ஊழிக்காலம், அதுதான் பிரளய காலம். அந்த காலம்தான் வச்சன சமயே என்று இங்கே சொன்ன காலம். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று. தேவதைகளோ ஜீவராசிகளோ அச்சேத்தனங்களோ எதுவுமே இல்லாத நாளிலே, அதுதான் இங்கே வச்சன சபையே என்று சொன்ன காலம். ஏகோ ஹவை நாராயண ஆசீதி ந பிரம்மா நேஷானஹா என்று உபனிஷத் தெரிவிக்கிற காலம். ஒருவன் தான் இருந்தான், நாராயணன் என்பவன். பிரம்மாவும் இல்லை, ஈசானன் என்கிற ருத்ரனும் இல்லை. அப்படி ஒரு காலம் இருந்ததே, அதுதான் இங்கே வச்சன சமயே என்று சொல்வது. நாசதாசி நோசதாசி ததானீம். அப்பொழுது சேத்தன வஸ்துக்களும் கிடையாது, அச்சேதன வஸ்துக்களும் கிடையாது. அந்த ஊழி காலத்திலே கூட நிக்ஷிப்த விஸ்வமாக இந்த நாபி திகழ்ந்தது. இப்பொழுது ரங்கநாதனுடைய நாபியை பற்றி இந்த ஸ்லோகத்திலே 4 விசேஷணங்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது 14 தகவல்கள் இருக்கின்றன. ஒன்று, சம்பிரீணாதி மனசம்மே என்று சொன்னதுனாலே என்னுடைய மனசை மகிழ்விக்கிறது என்பது முதல் தகவலாக இருக்கிறது. அதற்கு பிறகு பிரதிகலம்,
ஒவ்வொரு கணத்திலும் மகிழ்விக்கிறது. பின்னாலே சொல்ல போகிறோம். இது ஒரு தனி தகவலா என்று கேட்டால் ஆமாம். ஏனென்றால் பொதுவாக இன்றைக்கு மகிழ்விக்கிற வஸ்து நாளைக்கு மகிழ்விக்காது. வாசனையோடு கூட ஒரு புஷ்பத்தை கொண்டு வந்தால் அது இன்றைக்கு மகிழ்விக்கிறது, நாளைக்கு அது வாடி போகிறதுனாலே அதே புஷ்பம் என்னை மகிழ்விப்பதில்லை. அப்படியெல்லாம் லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் பிரதிக்ஷணமும் மகிழ்விக்காமல் சில காலத்திலே மட்டும் மகிழ்விக்கும் என்று இருக்க, இந்த பெருமாளுடைய திருமேனி நித்தியமாக இருக்கிறதுனாலே நித்திய நிரவத்திய நிரதிசய உஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய என்று இவற்றை எல்லாம் கொண்டிருப்பதனாலே இந்த நாபியானது பிரதிகலம் ஒவ்வொரு கணத்திலும் என்னை மகிழ்விக்கிறது என்பது இரண்டாவது தகவல். மூன்றாவது, சுஜாதா என்ற பதத்திலே சொன்ன அழகு, எழில் என்பார் திருப்பாணாழ்வார். நாலாவது, பிரதிகலம் அசௌ. அசௌ என்றால் இது, இதோ இருக்கிறதே இது என்ற அர்த்தம். அது என்ன தகவல் என்றால், பெருமாள் அரங்கனாக அர்ச்சாவதாரம் படியினாலே நமக்கு சமீபத்திலே நம்முடைய கண்ணுக்கு தெரிவதாக இருக்கிறது அந்த நாபி. நாலாவது, சுஜாதா என்று பிரித்து அர்த்தம் சொன்னால் நன்றாக உண்டானது என்று அர்த்தம். நாபிக்கு உற்பத்தி இருக்கிறதே அது நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அது பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்தது கம்பீரத்வாத் என்றதாலே அது ஆழமாக இருக்கிறது. அதற்கு பிறகு வச்சன சமயே கூட நிக்ஷிப்த விஸ்வா, உள்ளே ஒரு காலத்திலே பிரபஞ்சத்தை அடக்கி வைத்து கொண்ட அவயவமாக நாபி இருக்கிறது. கோச்சன என்பதற்கு ஏதோ ஒரு காலத்திலே என்று சமய என்பதில் அன்வைத்து அர்த்தம் சொன்னோம். கோச்சன என்பதை தனியாக பிரித்து விட்டால் ஏதோ ஒரு இடத்திலே என்ற அர்த்தம். ஏதோ ஒரு இடத்திலே இந்த பிரபஞ்சத்தை வைத்துக் கொண்டது என்றால் நாம் ஏற்கனவே அதிசயோக்தி என்று சொன்னபடி நாபியினுடைய ஏதோ ஒரு மூலையிலே இந்த பிரம்மாண்டம் எல்லாம் இருக்கிறது என்று. நாளிகேன, அந்த நாபி மேலே ஒரு தாமரை இருக்கிறது. ஸ்புரித ரஜசா, அந்த தாமரையிலே மகரந்த பொடி ஸ்புரிக்கிறது என்றால் பளிச்சென்று தெரிகிறது. வேதசா நிர்மிமானா, அந்த ரஜசுகள் மூலமாக பிரம்மாக்களுடைய சிருஷ்டி நடைபெறுகிறது. ரஜசா, அந்த பிரம்மாக்கள் ரஜோகுணத்தோடு கூடினவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டர்த்தம் நாம் ஏற்கனவே பார்த்தது. ரம்யா, ரம்யமாக இருக்கிறது. ரம்யமாக இருக்கிறது என்பதும் நமக்கு ரத்தியை தருவது என்பதும் ஒன்றுதான். ரத்தி என்றால் இன்பம், இன்பம் பயப்பது. ஆவர்த்தத்யுதி சகச்சரி, நீர்ச்சுழலின் காந்திக்கு துணைவியானது, துணை போனது, சகச்சரியானது நீர்ச்சுழலின் காந்தி போலவே இருப்பது. இப்படி ரங்கநாதனுடைய நாபி பற்றி 14 வாக்கியங்கள், 14 தகவல்கள் இந்த ஸ்லோகத்திலே இருக்கின்றன, நாபி வர்ணனத்திலே. இப்பொழுது நமக்கு சுவாமி தேசிகனுடைய தேவிகளை பற்றி ஸ்மரிப்பதற்கான அவகாசம் இந்த ஸ்லோகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. சுவாமி தேசிகனுடைய தேவிகள் மங்கை என்று திருநாமம் கொண்டவள். அவளை பற்றின ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் ஆச்சாரிய சப்தசதி என்கிற காவியத்திலிருந்து எடுத்த ஸ்லோகம். அந்த காவியம் தேசிகனுடைய வரலாற்றை 700 ஸ்லோகங்களிலே சொல்லுகிற காவியம். 700 என்பது தேசிக வரலாற்றில் சொல்லுகிற எல்லா கிரந்தங்களிலையும் விட பெரிதாக இருக்கிறது. 700 ஸ்லோகங்கள் வைபவ பிரகாசிகையில் கூட அவ்வளவு கிடையாது, 150 160 தான். அதனாலே விரிவாக தேசிக விற்த்தாந்தத்தை எழுதுகிற காவியம் இது. மன்னார்குடியிலே ஒரு கவி இயற்றியிருக்கிறார். சுத்தான்வவாய ஜாதாம் சௌஷில்யாத்யைஷ்ட சத்குணைர்பாந்தீம் வித்யாமிவ நிரவத்யாம் கன்யாமுதவோடமங்காக்யாம்.
தேசிகன் மங்கை என்கிற ஒரு கன்னிகையை உதவோட கல்யாணம் பண்ணி கொண்டார் என்று வருகிறது இந்த ஸ்லோகத்திலே. தேசிகனுடைய தேவிகளை பற்றி ஸ்துதிக்கிற ஸ்லோகம் இது ஒன்றுதான். வேறு எந்த காவியத்திலேயும் தேசிகனுடைய பத்னிக்கு ஸ்துதி கிடையாது. அவளுக்கு முதல் சிறப்பு சுத்தமான குலத்திலே பிறந்தவள், அபிஜாதை. நற்குடி பிறப்பு என்பது மிக முக்கியம். தமிழ் நூல்களிலேயும் அதை போற்றி பேசுவார்கள், சம்ஸ்கிருதத்திலேயும் ஆபிஜாத்தியம் வேண்டும் என்று பேசுவார்கள். இவளுக்கு அது வாய்த்திருக்கிறது. மங்கை என்பவளுக்கு சுத்தமான வம்சத்திலே உண்டானாள் என்று. இந்த இடத்திலே சுஜாதாம் என்பதை கவனிக்க வேண்டும். தேசிகனுடைய தேவிகள் சுஜாதாவாக இருந்தால், அபிஜாதாவாக இருந்தாள். இப்பொழுது நாம் பகவத் தியான சோபானத்திலே ரங்கநாதனுடைய நாபி சொல்லுகிறோமே, அந்த நாபிக்கு சொன்ன அந்த சுஜாதா என்கிற அடைமொழி தேசிக தேவிகளுக்கு பொருந்தும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. சௌஷீல்யாத்யைஷ்ட சத்குணைர் பாந்தி. அவள் மிகவும் குணசாலினியாக இருந்தாள். சௌஷீல்யம் முதலிய குணங்கள் நன்றாக பழகுவாள். நல்ல சீலம் என்றால் நன்னடத்தை கொண்டவளாக இருந்தாள். வித்யாமிவ நிரவத்யாம், அவத்தியம் எதுவுமே இல்லாதவளாக இருந்தாள். வித்யை போல இருந்தாள். அப்படிப்பட்ட மங்கை என்று. வலது பக்கத்திலே சூயதுர் வம்சத்தில் தோன்றின சுஜாதா அவள். அவளுக்கு மங்கை என்று பெயர். அவர் சுஷீலா, நன்னடத்தை கொண்டவள், குணங்களாலே விளங்குகிறவள், வித்யா போன்றவள் என்று இருக்கு. வித்யாமிவா என்று. வித்யா போன்றவள் என்பதற்கு இங்கே இரண்டு தாத்பரியம். ஒன்று பிரகிருத்திம் விகிருத்திம் வித்யாம் என்று தாயாருடைய அஷ்டோத்தரத்திலே வித்யா என்று மகாலட்சுமிக்கு பெயர். மகாலட்சுமி போல இருக்கிறாள் இவள் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தேசிகன் வித்யா ஸ்வயம்பர பத்தி, அதாவது தேசிகரானவர் பல வித்யைகளை உதவோட வகித்திருந்தார். பல கல்விகளை விம்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யா என்று 20 வயதுக்குள்ளே நானாவிதமான கல்வித்துறைகளை அவர் வகித்திருந்தார். அதுபோல அவருக்கு வித்யை என்பது எப்படி வசம்பதமாக இருந்ததோ அதுபோல இவளும் என்று சொல்வதற்காக வித்யா போன்றவள், அவத்தியம் இல்லாதவள் என்று சுவாமி தேசிகனுடைய தேவிகளை பற்றி வர்ணிக்கிறார் இந்த கவி. இப்பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம்? இது நாம சொல்வதில்லை, பூர்வர்களும் சொன்ன அர்த்தம்தான். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகனுடைய தேவிகளை ஸ்மரிக்கும்படியாக நிறைய பதங்கள் இருக்கின்றன. இப்பொழுது சுஜாதா என்ற ஒரு பதத்தை நாம் பார்த்தோம். சுஜாதா என்பதை சுவாமி தேசிகனுடைய தேவிகளுக்கு ஒரு கவி இட்டிருக்கிறார் என்று. இன்னும் நிறைய கூட இருக்கின்றன என்பது என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முதல் ஆரம்ப பீடிகையாக இரட்டை பொருள் பதங்கள் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். சுஜாதா என்றால் அழகானவள், நல்ல குடி பிறந்தவள் என்ற அர்த்தம். கம்பீரா என்றால் ஆழமான என்று ஒரு அர்த்தம், மிடுக்குடைய என்று ஒரு அர்த்தம். ஆழமான என்ற அர்த்தம் நாபிக்கு பொருந்தும், மிடுக்குடைய என்ற அர்த்தம் மங்கா என்பவளுக்கு பொருந்தும். விஸ்வம் என்பதற்கு பிரபஞ்சம் என்று ஒரு அர்த்தம், எல்லாம் ஒன்று என்று இன்னொரு அர்த்தம். பிரபஞ்சத்தை நாபி தன்னுள்ளே வைத்திருந்தது. மங்கையானவள் எல்லாவற்றையும் நன்றாக பராமரித்து வைத்திருந்தாள். ஸ்புரித என்பதற்கு மின்னுகிற என்று ஒரு அர்த்தம், தோன்றுகிற என்று ஒரு அர்த்தம். ஸ்புரித ரஜசா என்றால் அந்த தாமரையிலே மகரந்த துகளானது மின்னிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தத்தை ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது இந்த மங்கை என்பவளுக்கு ரஜஸ் தோன்றியது என்பதை பார்க்க போகிறோம். ரஜஸ் என்பதற்கு வேறு அர்த்தம், அதை இங்கே பார்க்க போகிறோம். ரஜஸ் என்பதற்கு துகள் என்று ஒரு அர்த்தம், பராகம், சூர்ணம், பொடி, அந்த அர்த்தத்தை ஏற்கனவே பார்த்தோம், தாமரை மலருக்குள்ளே இருப்பது. ரஜோகுணம் என்ற அர்த்தத்தையும் ஏற்கனவே பார்த்தோம், பிரம்மாவுக்கு ரஜோகுணம் இருந்தது என்று.
இப்பொழுது மூன்றாவது அர்த்தத்தை பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்கு ஏற்படுகிற மாத விடாய்க்கு ரஜஸ் என்று பெயர். அந்த விடாய் கொண்டவளை ரஜஸ்வலா என்று சொல்கிற வழக்கம். இதை தேசிக பத்னிக்கு பார்க்க போகிறோம். ஸ்புரித ரஜசா என்று. அவள் கல்யாணம் பண்ணி கொண்ட பொழுது ரஜஸ்வலா கிடையாது, கன்யகா. கல்யாணத்துக்கு பிறகு ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமானா, அவளுக்கு ரஜஸ் ஏற்பட்ட பிறகு புத்திரோத்பத்தி வரப்போகிறது அவளுக்கு. பிரதிகலம், பிரதிகலம் என்பதற்கு ஒவ்வொரு கணத்திலும் என்று அர்த்தம் சொன்னோம். ஒவ்வொரு கலையிலும் என்று இன்னொரு அர்த்தமும் உண்டு. மங்கைக்கு பிரதிகலம் ஒவ்வொரு கலையிலும் தேசிகனை சம்பிரீணாதி, தேசிகனுடைய மனசை மகிழ்விக்கிறவள் அந்த மங்கை. நாளிகேன என்ற பதத்துக்கு தாமரையாலே என்ற அர்த்தம் சொன்னோம். ந அலிகேன என்று பதத்தை பிரித்து விட்டு பார்த்தோமானால் பொய்யில்லாமையினாலே என்று அர்த்தம். அவள் எப்பொழுதும் சத்தியசந்தையாக இருந்தால் அதனாலேதான் தேசிகனுடைய மனசை சம்பிரீணாதி. அலீகம் என்றால் பொய், நாளீகம் என்றால் சத்தியம், உண்மை. அதனாலே சம்பிரீணாதி பிரதிகலமசௌ, என்னுடைய மனசை சந்தோஷப்படுத்துகிறாள் இவள் என்று தேசிகன் ஒரு ஸ்திரீயை ஸ்திரீலிங்கத்திலே சொல்லி, இவள் என்னுடைய மனசை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னதனாலே அந்த ஸ்திரீ தேசிக பத்தினியாக இருப்பதுதான் பொருத்தம் என்பதாலே ஒரு வியாக்கியாதா இதை எடுத்து காட்டுகிறார். அப்படி பார்த்தோமானால் தேசிக பத்தினியான மங்கை என்பவளுக்கும் தேசிக தெய்வமான ரங்கநாதனுடைய நாபிக்கும் இங்கே 10 ஒற்றுமைகளை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. முதல் ஒற்றுமை, சம்பிரீணாதி மானசம்மே, என்னுடைய மனசை மகிழ்விக்கிறார்கள். என்னுடைய என்பது இங்கே தேசிகனுடைய. தேசிகனுடைய மனசை மகிழ்விப்பவர்கள் 2 பேர். ரங்கநாதனுடைய நாபி என்கிறவள் ஒருத்தி, தேசிகனுடைய பத்தினி மங்கை என்பவள் இன்னொருத்தி. இது முதல் ஒற்றுமை. இரண்டாவது, பிரதிகலம் உகப்பிக்கிறார்கள் என்று. பிரதிகலம் என்றால் க்ஷணே க்ஷணே இந்த நாபி நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி க்ஷணே க்ஷணேயும் வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு கலையிலேயும் இவள் தேசிகனுக்கு உகப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். மூன்றாவது, இருவரும் சுஜாதா, நல்லதொரு சுத்தான்வவாய ஜாதா என்று இதற்கு முன்னே பார்த்தோமே, அந்த சுஜாதா இவள். நாபி சுஜாதா அழகாக இருக்கிறது. இருவரும் கம்பீரா, தேசிக பத்னி காம்பீரியம் கொண்டவள், மிடுக்கு கொண்டவள். நாபி ஆழம் கொண்டது. இருவரும் விஸ்வத்தையும் மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். எல்லா வஸ்துக்களையும் என்ற அர்த்தம். எல்லா வஸ்துக்களையும் எதற்கு தேசிக பத்தினி மறைத்து வைத்துக் கொள்ளப் போகிறாள் என்றால் வச்சன சமயே என்று. அதற்கான சமயம், வஸ்துக்களை சில சமயங்களிலே மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டிய தருணம் ஏற்படும் பொழுது இவள் நன்றாக எல்லாவற்றையும் மறைத்து வைத்துக் கொள்ளுவாள் என்பதை தெரிவிக்கிறது. அது ஒரு நல்ல குணம். வெளிப்படுத்த வேண்டாததை வெளிப்படுத்தாமல் வைத்துக் கொள்வது என்பது. இருவரும் நாளீகத்தாலே ஸ்புரிப்பவர்கள். அது நாபியானது தாமரை என்கிற நாளீகத்தினாலே ஸ்புரிக்கும். மங்கையானவள் சத்தியவச்சனம் என்கிற நாளீகத்தினாலே ஸ்புரிப்பாள். இருவருக்கும் ரஜஸ் ஸ்புரிக்கும். தாமரையிலே மகரந்த பொடி என்கிற ரஜஸ் ஸ்புரிக்கும். மங்கை என்பவளுக்கு ஸ்திரீகளுக்கான ஸ்திரீ புஷ்பம் என்கிற ரஜஸ் ஸ்புரிக்கும். அந்த ரஜஸை வைத்துக்கொண்டு இருவரும் படைப்பு பண்ணுவார்கள். தாமரைய நாபி பத்மமானது பிரம்மாவை படைக்கும். ஸ்திரீகள் ரஜஸ் மூலமாக புத்திரர்களை பெற்றெடுப்பார்கள். இருவரும் ரம்யா, ரமணீயமாக இருப்பவர்கள். இருவரும் சகச்சரி உடையவர்கள். இவளுக்கும் தோழி உண்டு, அந்த நாபிக்கும் ஆவர்த்த துதி என்கிற தோழி இருக்கிறது. யாக மங்கைக்கும் ரங்கநாதனுடைய நாபிக்கும் 10 ஒற்றுமைகளை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது.
குவச்சன என்று ஒரு பதம் இருக்கிறது. அந்த பதத்தை பற்றி நாம் இப்பொழுது 3 குறிப்புகள் சொல்ல போகிறோம். முதலாவது, கொச்சன என்பது இடத்தை குறிக்கிறதா காலத்தை குறிக்கிறதா என்று விசாரம். இடத்தை என்றுதான் முதலிலே அர்த்தம் பண்ண. கொச்சனா ஏதோ ஒரு இடத்திலே என்றுதான் அர்த்தம். ஊழிக்காலத்திலே நாபியிலே ஏதோ ஒரு மூலை இடத்திலே என்பதை சொல்வதற்காக கொச்சனா என்று. நாபி மொத்தம் கூட தேவையில்லை பிரம்மாண்டத்துக்கு, அதிலே ஏதோ ஒரு ஏகதேசம் போரும் என்பதை சொல்வதற்காக கொச்சனா என்று வந்தது. இந்த ரசத்தை ஏற்கனவே பார்த்தோம். காலத்தை என்று சொல்பவர்களும் உண்டு. ஏனென்றால் கொச்சன சமயே என்று சேர்த்து விட வேண்டும். ஏதோ ஒரு சமயத்திலே என்று அர்த்தம். அது பிரளய சமயத்திலே என்று. அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ஸ்பஷ்டமாக பிரளய சமயே என்றே கூட சொல்லி இருக்கலாமே, விருத்தம் கூட ஒட்டுமே. கொச்சன சமயே என்பதற்கு பதில் பிரளய சமயே என்று போட்டால் கூட ஸ்பஷ்டமாகவே சொல்லி ஆயிற்று ஊழி காலத்தில் இது நடந்தது என்று. அப்படி சொல்லாமல் ஏதோ ஒரு காலத்திலே என்று அதிலே எதற்கு ஒரு மர்மம் என்று கேட்டால், அதற்கு அந்த வியாக்கியாதா எழுதுகிறார், பிரளய சமயே என்று போட்டால் மங்கை தேசிக பத்தினிக்கு அது ஒட்டாது. இந்த ஸ்லோகம் தேசிக பத்தினிக்கும் ஒட்ட வேண்டும், ரங்கநாதன் நாபிக்கும் ஒட்ட வேண்டும் என்பதற்காக கொச்சன சமயே என்று போட்டுவிட்டால், தேசிக பத்தினியானவள் மறைத்து வைத்திருப்பது என்பது தருணம் வாய்த்த பொழுது ஏதோ ஒரு சமயத்தில் தான் எல்லா சாமான்களையும் மறைத்து வைத்து விடுவாள் அவள். பிரளய சமயம் என்று போட்டால் ஒட்டாது. இரண்டு பேருக்கும் ஒட்டும்படியாக ஸ்லோகத்தை எழுத வேண்டும் என்பதற்காக பிரளய சமய என்று போடாமல் கொச்சன சமய என்று போட்டிருக்கிறார் என்று. தேசிகனோடு குடித்தனம் பண்ணும் பொழுது எந்த சமயத்திலே எல்லாவற்றையும் மறைக்க வேண்டிய தேவை ஏற்படுமோ அப்பொழுதுதான் அவள் மறைத்து வைப்பாள். அதனாலே கொச்சன சமயே என்று. பொழுது கடைசியாக ஒரு விஷயம், பிரதிகலம் என்பது. நாபியானது க்ஷணே க்ஷணே மகிழ்விக்கிறது என்று சொல்கிறாரே, அதற்கு என்ன கருத்து என்றால், எத்தனையோ அழகான பரிமளமான வஸ்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் நம்மை சிறிது காலம் மட்டுமே மகிழ்விக்கின்றன. அதற்கு பிறகு அந்த வஸ்துக்களே அழகிழந்து போகின்றன. பழகி போன பின்பு மகிழ்விக்காது என்று இன்னொரு விஷயமும் உண்டு. சர்க்கரை பொங்கல் நமக்கு இனிமை கொடுக்கிறது நாக்குக்கு என்றால், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்பொழுது நன்றாக இருக்கிறது, அதிகமா போனால் திகட்டுகிறது. ஆனால் இந்த நாபி பத்மம் பிரதிகலம் மகிழ்விக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், அது அடிக்கடி புது புது பொலிவை பெறுகிறது. இப்பொழுது இருக்கிற சௌந்தரியத்தை விட விலட்சணமான ஒரு சௌந்தரியத்தை அடுத்த க்ஷணத்திலே பெறுகிறது. அதனாலே அது எப்பொழுதும் மகிழ்விக்கிறது. இதை எம்பெருமானார் பாஷ்யக்காரர் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே எப்படி சொல்வார் என்றால், சர்வதா அனுபூயமானைரபி அபூர்வவதி ஆச்சரியம் ஆவஹத்பிஹி என்று வைகுண்ட வர்ணனம். எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட மற்ற வஸ்துக்கள் போல இல்லாமல், இது என்ன மறுபடியும் புது வஸ்து போல இருக்கிறதே என்று ஆச்சரியத்தை நமக்கு விளைவித்துக் கொண்டிருக்குமாம் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற வஸ்துக்கள். அது போலத்தான் இப்பொழுது ரங்கநாதனுடைய நாபி. நாம் நேற்று சேவித்த நாபி, ஆனால் இன்றைக்கு சேவிக்கும் பொழுது அதிலே ஒரு புது பொலிவு நமக்கு தெரிகிறது. அதனாலே நமக்கு ஒரு புது மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று. இது நாபி விஷயமாக பிரதிகலம் என்பதற்கு அர்த்தம். இதையே மங்கை விஷயமாக சொல்லும் பொழுது அவளுக்கு எத்தனை கலைகள். தளிகை பண்ணுவது ஒரு கலை, பாக்க சாஸ்திரம். பாடுவது ஒரு கலை, சங்கீத சாஸ்திரம். வீட்டை அலங்கரிப்பது ஒரு கலை. ஆசுரங்களை எல்லாம் வாசோ விதேயமாக அனுசந்திப்பது ஒரு கலை. மன்மத கலை என்று ஒரு கலை. இப்படி எத்தனையோ கலைகள் இருக்கின்றன. பிரதிகலம், ஒவ்வொரு கலையிலும் தேசிகனுடைய மனசை இந்த மங்கையானவள் சம்பிரீணாதி, மகிழ்விக்கிறாள். அதை தேசிகன் இங்கே கொண்டாடுகிறான். எனக்கு வாய்த்தவள் பிரதிகலம் ஒவ்வொரு கலையிலேயும் என்னுடைய மனசை உகப்பிக்கிறாள் என்று தேசிகன் தன்னுடைய பத்தினியையும் ஸ்மரித்து இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார் என்று நாம் அனுபவித்தோம். சம்பிரீணாதி பிரதிகலமசௌ மானசம் மே சுஜாதா கம்பீரத்வாத் வசன சமயே ஊட நிக்ஷிப்த விஸ்வா நாளீகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமஹணா ரம்யா வர்த்தத்யுதி சஹசரி ரங்கநாதஸ்ய நாபிஹி
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.